தமிழக சட்டப்பேரவையில் 2ஆம் நாள் கூட்டம் தொடங்கியது. கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் மறைவுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல். தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாதரின் பிறந்த நாளை இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாட வேண்டும். சட்டப்பேரவையில் கே.பி. முனுசாமி கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எப்போதும் ஆதாரமில்லாமல் பேச மாட்டார். டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பான ஆதாரங்களை வெளியிட்ட திமுக எம்பி கனிமொழி. கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா பெங்களூருவில் காலமானார். உடல் நலக்குறைவு மற்றும் வயது மூப்பு காரணமாக உயிரிழப்பு. ஸ்ரீபெரும்புதூர் அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் பேருந்து மீது லாரி மோதி விபத்து. 10க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவின் 7ஆம் நாள் விழா உற்சவம் கோலாகலமாக தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 57,640 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி கிராமுக்கு 4 ரூபாய் உயர்ந்து 104 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வங்கக்கடலில் உருவான தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும். சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமசந்திரன் தகவல். தென்கொரிய அதிபர் யூன் சுக் ஏயோல் வெளிநாடுகளுக்கு செல்ல தடை விதிப்பு. ராணுவ அவசர நிலையை பிரகடனப்படுத்தியதற்காக அவர் மீது விசாரணை நடத்த அரசு முடிவு. துருக்கியின் இஸ்பார்டா மாகாண ராணுவ தளத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டர்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து. ராணுவ ஜெனரல் உள்பட 5 வீரர்கள் உயிரிழப்பு.